ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு காலையில மீன் குழம்பு வைக்க போறாங்க. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் எங்க வீட்டில் மீன் குழம்பு. வீடியோ வந்து 2 நாள்ல போஸ்ட் ஆகும் பாருங்க. இந்த மீன் வந்து இந்த மீனோட பேர் வந்து இங்கே சென்னையில் வந்து சீலான்னு சொல்லுவாங்க, மும்பையில் வந்து கோவஞ்சின்னு சொல்லுவோம் நாங்கள். அப்புறம் ஊளி மீனுன்னு சொல்லுவாங்க. சென்னையில் வந்து ஊளி மீன், சீலான்னு சொல்லுதாங்க. மும்பையில் வந்து இது நாங்கள் கோவஞ்சி மீனுன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன மீனுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நல்லா கழுவி எடுத்தாச்சு மீனை வந்து இதை பொரிச்சு குழம்பு வைக்க போறாங்க. அன்னைக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. முதல் முறையா பார்க்கறதா இருந்தா இதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன், மாங்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை தழை, தக்காளி, புளி ஊற போட்டிருக்கேன். எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு மண் கடாயில தான் பண்ண போறேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நாகர்கோவில் ஸ்டைலில் பண்ணீங்கன்னா எப்படி பண்றது. எங்க ஊர் சைட்லலாம் மீன் குழம்பு தாளிக்க மாட்டாங்க. ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, நாகர்கோவில் சைடில் மீன் குழம்பு தாளிக்க மாட்டோம் நாங்கள், நீங்கள் தாளிச்சிருக்கீங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில். ஆனால் மீன் குழம்பு வந்து நான் தாளிக்கவும் மாட்டேங்க. எங்கள் ஊர்லலாம் தாளிக்க மாட்டாங்க. மும்பைக்கு போனதுக்கப்புறம் நான் தாளிக்க ஆரம்பித்தேன். எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன தாளிக்காமல் குழம்பு வைக்கீங்க, அது எப்படி இருக்கும், நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லி நான் தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அப்படியே பழகிட்டேன். எங்கள் ஊர்லலாம் தாளிக்க மாட்டாங்க. நான் இப்போ தாளித்து தான் வைக்க போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். வந்து எங்கள் ஒரு ஸ்டைலில் பண்ணிங்கன்னா ஒரு தடவை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இப்போ வந்து இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாங்க. மீன் குழம்புக்கு வந்து மசாலா அரைச்சிக்கலாம். அப்புறம் மீனுக்கும் மசாலா தடவிக்கலாம். மீன் வந்து எப்போதுமே இவங்கள்ட்ட தான் வாங்குவேன். எங்கள் ஸ்ட்ரீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. பைக்கில் விட்டுருப்பாங்கங்க. மார்க்கெட்டுக்கெலாம் போக மாட்டேன். பைக்கில் விட்டுருப்பாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தூண்டில் மீனுங்க. தூண்டில் போட்டு பிடிக்கிற மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வருவாங்க. காலையில் 9 மணி வரைக்கும் தான் நிற்பாங்க. அதுக்கப்புறம் போயிடுவாங்க. 7-7:30 கொண்டு வந்துடுவாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மீன் வந்து. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் குழம்பு. எப்போதுமே எங்கள்கிட்ட தான் வாங்குவாங்க. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து தந்துடுவாங்க. க்ளீன் பண்ணதுக்கெலாம் பைசா வாங்க மாட்டாங்க. மீனோட ரேட்டு ஏதோ அது தான் வாங்குவாங்க. இது 550 ரூபா ஒரு கிலோ. 1 கிலோ கம்மியாக இருந்துச்சு, வாங்கிட்டு வந்தேன். பீஸெல்லாம் நல்லா அழகாட்டு கட் பண்ணி தந்துடுவாங்க. நம்ம வந்து கழுவி தான் எடுக்கணும். நல்லா க்ளீன் பண்ணிடுவாங்க. மீன் வாங்கினீங்கன்னா அந்த மீன் வாங்கி குழம்பு வச்சு பாருங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வந்து. நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனாக வாங்கணும். பழைய மீன்களை வாங்கிறாதீங்க. அப்புறம் உருந்து வந்துடும் குழம்புல போட்டாக்கியா. இப்போ கட் பண்ணி வாங்கியாச்சு. வீட்டில் வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு நல்லாயிருக்கும். மீனை வந்து வயிற்று பாகத்தை எடுக்கணுங்க. அப்போ தான் பீஸ் வந்து நல்லாயிருக்கும். தலை, வால், அப்புறம் வால் பக்கத்தில் உள்ளது, தலை பக்கத்தில் உள்ளதெல்லாம் குழம்புக்கு போட்டுடணும். இந்த மீன் வந்து பொரிக்கணுங்க. இதை வந்து குழம்பு வைக்கணும். தலையெல்லாம் நான் வெட்டி போடுவேன். தலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் தலையை வெட்டி வாங்கிடுவேன். இதில் வந்து மசாலா ஆட் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு ஓரத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு போடுறதுக்கு. வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறமா வந்து பெப்பர் பொடிங்க. பெப்பரை வந்து அதிகமாக போடணும் மீன் பொரியலுக்கு. சீரகத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், அப்புறமா மல்லித்தூளுங்க. மல்லித்தூள் கொஞ்சம் போடுங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட். வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து நான் அந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கிடுவாங்க. ஒரு 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு போட்டு அரைச்சி வச்சுருவேன். ஒரு மாதம் 2 மாதம் வரைக்கும் எனக்கு இருக்கும். ஒரு மாதம் ஓடுங்க. காலியாக அரைச்சிடுவேன். 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு நான் அரைக்க மாட்டேன். ரொம்ப நாளைக்கு அரைச்சி வைக்க மாட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாமலே நீங்கள் மீனுக்கு பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் அந்த கவுச்சி வாடை அடிக்காதுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா கவுச்சி வாடை அடிக்காது. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மீனுக்கு தந்தோடி உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவுங்க, ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். கடலை மாவும் போடலாங்க கார்ன்ஃப்ளவருக்கு பதில். இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கையை மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம அப்படியே
போட்டு விரவி வச்சிடணும். ஒரு 1/2 hour ஊற வச்சோம்னா நல்லா மசாலாலாம் இறங்கிரும். ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மாதிரி பெரட்டி எடுத்து மூடி வச்சு விடணுங்க. நான் இந்த மாதிரி தான் பொரிப்பேன். சில நேரம் கார்ன்ஃப்ளவர் மாவும் போட மாட்டேன், அப்படியே பொரிச்சிருவேன். கார்ன்ஃப்ளவர் மாவு போடலைன்னா சில மீன் வந்து ஒட்டாது, சில மீன் ஒட்டுங்க. அதுக்காண்டி கொஞ்சோண்டு கடலை மாவாது கார்ன்ஃப்ளவராவது போட்டுக்கிடுவேன். சில மீன் வந்து தோசைக்கல்லே ஒட்டிக்கிடுங்க. ஒட்டி ஒட்டி உறிஞ்சி உறிஞ்சி வரும், பிஞ்சு பிஞ்சு வரும். அதனால கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். எல்லாத்துலேயும் மசாலா தடவியாச்சு. இங்கே மசாலா அரைச்சும் பண்ணலாம். அரைச்சி பண்ணால் இதோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் நல்லா அரைச்சி தான் பண்ணுவேன். இப்போ தான் பவுட்ரு போட்டு பண்ணுறேன். பூண்டு, இஞ்சி, மிளகு, ஜீரகம், வரமிளகா, மிளகு நிறைய போடுவேன். வரமிளகா கம்மியாக போட்டு மிளகு நிறைய போடுவேன். இதை மூடி வச்சுக்கலாம், அப்படியே ஊறட்டும். மீன் வறுவலுக்கு ரெடி. நம்ம குழம்புக்கு வந்து மசாலா அரைச்சிக்கலாம். மீனுக்கு குழம்புக்கு மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி சார் எடுத்துக்கோங்க. தேங்காய்ங்க, ஒரு 2 சில்லு தேங்காய் போட்டிருக்கேன். அப்புறமா சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். இது தாளிக்காமலும் ஒரு தடவை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் தான் பிடிக்கும். வெங்காயம் வந்து கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி ஊற்றுங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் போட மாட்டாங்க சிலவங்க. நான் தேங்காய் போட்டு தான் பண்ணுவேன். தேங்காய் போடாமல் பண்ணால் எங்களுக்கு அப்படியே சாப்பிட்டு பழகிட்டோம் அந்த டேஸ்ட்டில். அதனால் நல்லா இருக்க மாட்டேக்கு. ஜீரகம் 1 ஸ்பூன், ஜீரகம், மிளகு 1 ஸ்பூன் போடணுங்க. மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ தான் குழம்பு வந்து மீன் நல்ல மணமாக இருக்கும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், வரமிளகாய் தூளுங்க ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். வரமல்லித்தூள், மீன் குழம்பு வந்து வரமல்லித்தூள் நிறைய போடக்கூடாது, குறைய தான் போடணும். 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் வந்து 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் போடுவாங்க. அந்த மாதிரி போடாதீங்க, கடுத்து கிடக்குங்க குழம்பு. வந்து இதில் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க. நல்லா அரைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்து தக்காளியும் கூட போட்டு அரைச்சிக்கலாங்க, நல்லாயிருக்கும் குழம்பு. வந்து சிலவங்க வந்து தக்காளியை போட்டு அப்படியே எடுத்து தூர போட்டுருவாங்க. குழம்புல கிடந்துன்னா நம்ம அரைச்சி ஊற்றினா குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. மூட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஒரு சுற்றி சுற்றினா போகிற ரொம்ப மையாக அரைக்கணும்னு வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு அரைச்சி லாஸ்ட்டில் போட்டு நம்ம அரைச்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, அரைச்சாச்சு. நல்லா திட்டாட்டு இப்போ தாளசம் பண்ணிடலாம். உங்கள் ஊரில் வந்து நீங்கள் மீன் குழம்பு எப்படி வைப்பீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கங்க. எங்கள் ஊரில் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். எங்கள் ஊர் ஸ்டைலில் தான் நான் எப்போதுமே வைப்பேன். இதுக்கு ஒரு பச்சை மிளகா ரேசாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படின்னா நல்ல ஜூஸ்லாம் உள்ள இறங்கும். மாங்காங்க ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தேன், தோட்டத்தில் உள்ளது. பாதி மாங்காய் போட்டால் போதும். நல்ல உரக்காயாயிருச்சு. ஃப்ரிட்ஜுக்குள்ளே கிடந்து இப்படி பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பழுத்துட்டுனா போடாதீங்க, இந்த மாதிரி உரக்காயாக இருந்துன்னா போடுங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மாங்காய் போட்டால் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை மிச்சம் வச்சுக்கிடலாம். இப்போ கடாயை ஆன் பண்ணிக்கிட்டேன். மண்சட்டியில் தான் பண்ண போகிறேன் இன்னைக்கு. இந்த மண்சட்டி வந்து சென்னையில் தான் வாங்கினாங்க. ஆனால் ஊரில் உள்ள சட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் ட்ரெயினில் கொண்டு வரதுக்குள்ளே சில நேரம் உடஞ்சிரும் அப்படின்ட்டு வாங்க மாட்டேன். இன்னும் போகும்போது ஒரு சட்டி வாங்கிட்டு வரணும். பிளாக் கலரில் கருப்பு கலரில் வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த சட்டிலாம் பார்க்கறதுக்கே அழகாக இருக்குங்க. இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கலாம். கடாய் காஞ்சிருச்சு, நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய்ங்க. வெந்தயம் நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் போட்டால் நல்லா மணமாக இருக்கும்.
நான் வெந்தயம் போடலை, எனக்கு கை கால் வலி இருக்கனால வெந்தயம் போடலை. வெந்தயம் போடாமல் வைக்க போகிறேன். எங்கள் ஊர்லலாம் நாங்கள் வெந்தயம் போட்டு தாளிக்க மாட்டோம். சென்னையிலலாம் வெந்தயம் போட்டு தான் தாளிப்பாங்க. நிறைய பேர் வெந்தயம் போட்டு தாளிக்கிறாங்க. நான் வந்து சும்மா கடுகு போட்டு தாளித்து தான் ஊற்ற போகிறேங்க. இப்போ கடுகு ஆட் பண்ணிடலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி போடுங்க. ஒரு பச்சை மிளகாங்க, கருவேப்பிலை தழை தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் போடுங்க. அப்புறம் கொதிக்கும் போது கொஞ்சம் போடுங்க, நல்லா மணமாக இருக்கும். பச்சை கருவேப்பிலை போட்டீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சுங்க. மசாலாவை ஆட் பண்ணிடலாம். நம்ம மசாலாவை அந்த மாதிரி ஊற்றும் போது ரேசா அடுப்பு பாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அடி பிடிக்க மாதிரி இருக்கும். அதனால ரேசா அப்படி கிண்டுனேன். மசாலாவெல்லாம் போட்டு அப்படி கிண்டாதீங்கன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் மசாலா போட்டு வதக்க மாட்டோம், அப்படியே தான் ஊற்றுவோம். ஆனால் பிடிச்சிடக்கூடாதுன்ட்டு ரேசா கடாயை கிண்டி கொடுத்தாங்க. மிக்சி சாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். அப்புறமா புளி கரைசல் ஊற்றி விடணும். மீன் குழம்பு கொஞ்சம் சாம்பார் நம்ம புளி குழம்பு வைக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக கரைக்கணும். மாங்காய் படாத இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணி கரைங்க. ரொம்ப புளிப்பு எடுக்கக்கூடாதுங்க, மேல்கால் வலி வடிக்கும் புளிப்பு ரொம்ப இருந்தாலும். நார்மலாட்டு எவ்வளோ புளிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த எடுத்துக்கணும் குழம்புக்கு. அப்போ தான் குழம்பும் நல்லாயிருக்கும், நம்ம உடம்புக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப புளி கரைச்சாக்க புளிப்பு தான் கொடுக்கும், பல்லெல்லாம் கூச்சம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். குழம்பு கூட்டி வச்சாச்சு. இல்லை உப்பு ஆட் பண்ணிடலாம். மீன் குழம்புலாம் வச்சா ஒரு நாளைக்கு வச்சு மறுநாளைக்கும் சேர்த்து வச்சிருவாங்க. ஒரு நாள் வேலை மிச்சமாகும். மீன் குழம்பு மறுநாள் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் 2 பேர் இருந்தோம்னா காலி ஆகாது, மிச்சம் இருக்கும். அது மறுநாளைக்கு நான் வச்சுக்கிடுவேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மீன் ஆட் பண்ணிடலாம். மீன் வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணணும், அப்போ தான் அந்த குழம்பு வந்து மீனில் உள்ள சாரெல்லாம் இறங்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சம் கருவேப்பிலையை தாராளமாக போடுங்க, நல்ல மணமாக இருக்குங்க. கால்சத்துக்கு நம்ம போட்டிருக்கோம், அதே மாதிரி கொதிக்கும் போதும் கொஞ்சம் போடணுங்க. குழம்பு கூட்டி வச்சாச்சு. நம்ம அடுப்பில் குழம்பு வச்சுட்டு குழம்பு கொதிக்கும் போது நம்ம கிண்டவே கூடாதுங்க. அப்படி கிண்டுனீங்கன்னா மீன் வந்து உடையும். சில மீன் தான் உடையும், எல்லா மீனும் உடையாது. நான் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் மீன் உடஞ்சிருக்கா உடையலையான்னு பாருங்கள். சிலவங்க வந்து மீன் உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் இறக்க போகிற ஸ்டேஜில் அப்படியே மேலே வச்சு அப்படியே தட்டி கொடுத்து மூடிடுவாங்க. அந்த மீன் குழம்பு வாசமே இருக்காது, அதில் புளி குழம்பு வாசம் தான் அடிக்கும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மூடி வச்சா பொங்கி சாடிடும், அதனால் அப்படியே கொதிக்கட்டும். நம்ம லாஸ்ட்டில் மாங்காய் போட்டுடலாங்க. குழம்பு இப்போனா தகன்னு கொதிக்கிங்க, நல்லா கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் மல்லித்தழை வந்து நான் ஆட் பண்ணலை இன்னைக்கு. மல்லித்தழை நல்லா யாருமே மீன் குழம்புக்கு ஆட் பண்ண மாட்டாங்க, வீடியோ காண்டி தான் நான் ஆட் பண்ணுவேன். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க மல்லித்தழையெல்லாம் மீன் குழம்புக்கு போடாதீங்கம்மா நல்லா இருக்காது அப்படின்னு. இன்னைக்கு நான் போடலை, எப்போதுமே நான் போடாமல் தான் வைப்பேன். வீடியோவில் தான் எல்லாரும் போடுதாங்களேன்ட்டு நானும் போட ஆரம்பித்தாங்க. நல்லா தான் இருக்குது, நல்லா இல்லாமல் இல்லை, நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டு. நான் அவங்களுக்கு பிடிக்கல, அதனால இன்னைக்கு நான் போடலை. அவங்களுக்காண்டி இந்த மீன் குழம்பு வச்சுருக்கேன். வீடியோ பார்த்து இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. எப்படி மீனெல்லாம் அப்படி துள்ளி கொதிச்சு வருது பாருங்க. மீன் கரையவே இல்லை பாருங்க, பீஸ் எல்லாம் அப்படியே கிடக்குங்க. அதனால ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே மீனை போடுங்க, போட்டு கொதிக்க விடுங்க. குழம்பு வந்து சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ மாங்காவை ஆட் பண்ணிடலாம்.
மாங்காய் போட்டு 2-3 நிமிஷம் தான் கொதிக்க விடணும். அப்போ தான் மீன் குழம்பும் நல்லாயிருக்கும், மாங்காவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதாட்ட அந்த மாங்காயில் தோலில் இருக்க கடுப்பெல்லாம் குழம்புல இறங்கிடும், குழம்பும் கடுத்து கிடக்கும், மாங்காவும் டேஸ்ட் இருக்காது. அதனால் 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. மாங்காய் போட்டாச்சு, ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. மாங்காய் துண்டும் நல்லா வெந்துருச்சு, மீனும் நல்லா வெந்துருச்சுங்க. சூப்பரான சீலா மீன் குழம்பு ரெடி. கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சுக்கலாங்க. மண்சட்டினோன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொதிச்சுக்கிட்டே இருக்கு பாருங்க. இப்போ மீனை ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ குழம்பை இறக்கிட்டு நம்ம தோசை தவா அடுப்பை வச்சுக்கலாங்க. இதில் தான் பொரிக்க போகிறேன். இதில் வந்து எண்ணெய் ஜாஸ்தி செலவாகாது உங்களுக்கு. தோசை தவாவில் பொரிச்சிங்கன்னா எண்ணெய் அதிகமாகாதுங்க. நம்ம பொரிச்சு முடிச்சோடனே ஓரத்தில் ஒதுக்கி வச்சோம்னா எண்ணெயும் இல்லாமல் வடிஞ்சிடும் நமக்கு. நம்ம ஓவன்லலாம் வச்சு பொரிச்சா எப்படி எடுப்போம் அதே மாதிரி எடுத்துடலாங்க. தோசை தவாவில் அப்படி சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கிடணும். 2 கரண்டி எண்ணெயிலே அவ்வளோ மீனையும் பொரிச்சு எடுத்துடலாங்க. எங்கள் ஊர் சைட்லலாம் நாங்கள் மீன் தான் அதிகமாக எடுப்போங்க. மட்டன் சிக்கனோட மீன் தான் டெய்லி வாங்குவாங்க. வெள்ளி செவ்வாய் தவிர்த்துட்டு ஆனால் ஜாஸ்தி வாங்குறது மீன் தான் வாங்குவாங்க. ஏன்னா எங்களுக்கு கன்னியாகுமரி பக்கம் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், அதனால மீன் ஜாஸ்தி வாங்குவோம் நாங்கள். மீன் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. நம்ம பருப்பு வெஜ்ஜெலாம் சாப்பிட்றது, வெஜ்ஜி சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது, ஆனால் பருப்பெல்லாம் சாப்பிடும்போது வயிறு கேஸ் ஃபார்ம் ஆகும். மீன் வந்து ஒன்றுமே செய்யாது, அதனால அடிக்கடி மீன் தான் வாங்குவோம் நாங்கள். இந்த மாதிரி தோசை தவாவில் வச்சுக்கோங்க. நம்ம கொஞ்சம் வெந்தது நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கிடணும், ரொம்ப எரியக்கூடாது. இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும், உங்களுக்கு மீன் வேகாதுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வெந்தோடனே நம்ம திருப்பி போட்டுடணும். 2-3 மட்டும் பெரட்டி வேக வச்சோம்னா நல்ல மீன் வெந்துருங்க. போட்டு ஒரு 2 நிமிஷத்துல நம்ம திருப்பி போட்டுடணும். மீன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த மீன் வந்து திருப்பி போட்டாச்சு, கொஞ்சம் வேகட்டும். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பொரிச்சு விடலாம். தேவைப்படுறதுக்கும் பொரிச்சு விடணும். சூடாட்டு சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்லாக ஒன்று போல் பொரிச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு நமுத்து போகும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. சாப்பிடும்போது பொரிச்சு சாப்பிடுங்க, அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ வெந்துருச்சு, நம்ம ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சுக்கிடணும். இந்த மாதிரி நம்ம ஓரத்தில் வச்சோம்னா இருக்க எண்ணெயெல்லாம் வடிஞ்சிடும் உங்களுக்கு. நடுத்தில் எண்ணெய் இருக்குது பாருங்கள், மிச்சம் இருக்கிறது நம்ம இதிலே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. நம்ம எண்ணெயில் முங்குற அளவுக்கு போட்டோம்னா அந்த எண்ணெயும் வேஸ்ட் ஆகும், அதே மாதிரி எண்ணெய் நிறைய வாருங்க. அதனால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெயெல்லாம் இறக்கட்டும், நம்ம எடுத்துக்கலாம். மீனில் வந்து எண்ணெயெல்லாம் இறங்கிருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இவ்வளோ சுக்காவாக ஆகிட்டு பாருங்க. இந்த மாதிரி சுக்காவாக ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க. எம்மி எம்மி மீன் வறுவல் ரெடிங்க. மசாலா எதுவுமே உருதாமல் சூப்பராக பொரிச்சு எடுத்தாச்சு. சோறு வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். சுட சுட சோறு, சோறு வச்சாச்சு. அப்புறம் மீன் குழம்புங்க. மீன் குழம்பு வந்து மாங்காவோட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். ஒரு பீஸ் கூட கரையாமல் இவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு தேடா. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. தலை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாங்காய் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். மாங்காவுமே நல்லா கரையாமல் சூப்பராக கிடச்சிருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு சண்டே எடுத்திருக்கேன், சண்டே உடனே வராதுன்னு எடிட்டிங் பண்ணிவிட்டு அப்புறமா போட்டு விடுவேன். பாருங்கள், பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்த சண்டேக்கு வைங்க, சாப்பிட்டு பார்க்கலாம். வேற லெவலில் இருக்குங்க டேஸ்ட் வந்து.
இந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு வந்து. மீன் வந்து சூடாக இருக்குது, மீனும் நல்லா சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நாகர்கோவில் ஸ்டைலில் வச்சு பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.